வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பிரதமரனுடைய பிரச்சாரங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் அல்லது பிரதமர் தரக்கூடிய பேட்டிகள் அடுத்தடுத்த நாட்களில் இந்தியா கூட்டணி, திமுக உள்ளிட்ட கட்சிகளால் அதற்கு பதில் கொடுக்கப்படுகிறது. பிரதமர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்ததுன்றது, இலவச பஸ் போக்குவரத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு, மெட்ரோ போன்றவற்றுக்கு பயணிகள் குறைந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். அதற்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டவங்கெல்லாம் பிரதமர் ஏன் இத்தனை ஆண்டுகள் பிரஸ்ஸை மீட் பண்ணலன்றது இப்போ தெரியுதா, இந்த ஒப்பீடு சரியான விமர்சனத்தை முன்வைக்க பிரதமருடைய மற்ற பேச்சுக்களில் இந்தியா கூட்டணி வந்தால் பாபர் மசூதியை திரும்ப கொண்டு வந்துடுவாங்க, ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள், புல்டோசரை எங்கே பயன்படுத்தணுன்றதை யோகியை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு பிரதமர் பேசியிருந்தார். அதே போல் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் உத்தரப்பிரதேசத்தை அவங்க இன்சல்ட் செய்கிறாங்க அப்படின்னு பிரதமருடைய பேச்சு. இதற்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை கிலோ என்ன விலை என்று பிரதமர் பேசுவதை பார்த்தா தெரிகிறது. மத வெறுப்பு பரப்புரை அவர்களுக்கு பலன் கொடுக்காததால் மாநிலங்களுக்கிடையே மோதலை உருவாக்க பிரதமர் இந்த யுக்தியை கையாள்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்து பிரதமர் விரக்தி அடைந்திருக்கிறார், தோல்வி பயத்தில் இருக்கிறார், அதனால தான் இது மாதிரி எல்லாம் பேசுகிறார், இந்த பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது அப்படின்னு முதலமைச்சருடைய பதிலாக இருக்கிறது. பிரதமருடைய பிரச்சார யுக்தி மாறி இருக்கிறதா, இது வியூகமா விபரீதமா, விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தங்களோடு. பாஜக தரப்பிலிருந்து மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சூர்யா அவர்கள்ட்ட, பிரதமர் இந்த பஸ்ஸு இலவச பயணம் குறித்து பேசியிருப்பதில் நிறைய முரண்கள் இருப்பதா அமைச்சரும் பார்க்குறார், முதலமைச்சரும் பார்க்குறார். இல்லை இலவசத்துக்கு எதிராக பாஜக பேசுதுன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இதில் புரிதல் இல்லாமல் பேசிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது 10 வருஷமாக தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஹிந்தி தெரியாது போடான்ற மாதிரி ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்றது தெரியாமல் முந்திக்கிட்டு நம்ம அறிக்கை கொடுக்கறது, அதுக்கு எதிர்வினை செய்கிறது, இதெல்லாம் இப்போது சம்மந்தப்பட்ட இந்த கருத்து எங்கே சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாருன்னு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான். இப்போ ஆஜ் தக் அப்படின்ற ஒரு ஹிந்தி ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. அதில் சுதிர் சௌத்ரி அந்த மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட் 4 பேர் உட்காந்து பேசும்போது ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது மெட்ரோக்களில் வரக்கூடிய மக்கள் தொகை குறைந்து விட்டது, இலவச பஸ்ஸு பயணம் கொடுத்ததுனால குறைந்து விட்டது, இது கன்சர்னிங்கான ஒரு விஷயம், என்விரான்மெண்ட்டுக்கும் பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறார். பட் இந்தியா முழுக்க அரசியல் செய்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இதை எதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு. அதாவது ஹைதராபாத்தில் 6 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ திறந்தோம். அது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், எல்என்டியும் தெலுங்கானா அரசாங்கமும் சேர்ந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட். அது 65 வருடம் லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எல்என்டி நிறுவனத்துடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய சங்கர் ராமன் அப்படின்றவர் சொல்கிறாரு, தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளைக்கு 5,50,000 பயணிகள் ஹைதராபாத் மெட்ரோவை பயணித்துட்டு இருந்தாங்க. இப்போ இலவசமாக அந்த மகாலட்சுமின்ற பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் கொண்டு வந்ததுனால 4.5 லட்சமாக குறைஞ்சிடுச்சது. அதனால எல்என்டி நாங்கள் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போய் வேற ஒருத்தங்களுக்கு 2026ஆம் ஆண்டு விற்பதற்கு தயாராகிட்டோம். ஏனென்றால் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக 20,000 கோடி ரூபாய் நாங்கள் முதலீடு செஞ்சோம், அதில் இன்னும் 13,000 கோடி ரூபாய் எங்களுக்கு கடன் இருக்கு. இவங்க இப்படி இலவசம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எங்களால் அந்த மெட்ரோவை நடத்த முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சங்கர் ராமன் அப்படின்ற ஒருத்தர் சொல்றாரு. மக்களுக்காக பேசுறாரா இல்ல மெட்ரோ நிர்வாகம் இந்த விஷயத்தை இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ முதல்வர் அறிக்கை நீங்க சொல்லியிருந்தீங்க, அதுல சென்னை மெட்ரோவில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ முதல்ல இது சென்னை பற்றி அவர் பேசல, அதனால இந்த படத்துல டெல்லியில மகளிருக்கு இலவச பயணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் தமிழ்நாட்டுல, கர்நாடகா, தெலுங்கானால. அவர் தெலுங்கானா உதாரணத்தை மட்டும்தான் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா புரிதலே சரியா, புரிதல் சரின்றது அததான் பிடிஆர் கேள்வி எழுப்புறாரு. இப்போ விமானத்துக்கு வர்றவங்க எல்லாம் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, காரணம் என்ன, ஏசி ஸ்லீப்பர்ல போறாங்க, செகண்ட் கிளாஸ்ல போறாங்க, அதனால ரயில நிப்பாட்டுருங்க அப்படின்னா சரியா இருக்குமா? அதே பிடிஆர் அவர்களுக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் முழுக்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அமைப்பதற்காக 1000 கோடி ரூபாய் டெண்டரும் கான்ட்ராக்டும் கொடுத்துருக்கீங்களே,
அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்காட்டு கொடுக்காம கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க துறை வேலையை நீங்க முதல்ல கரெக்டா செய்யுங்க, அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பேச வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பிரதமர்ன்றவர் இந்த நாட்டை ஆளக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. இப்போ ஒரு எல்என்டின்ற ஒரு தனியார் நிறுவனம் ஒரு 20,000 கோடி முதலீடு செய்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் அவர் வந்து கவலைப்படுறாரு தவிர உடனே நீங்கள் இலவசத்தெலாம் தவிர்த்துடணும், இது வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு நீங்கள் தவறான ஒரு புரிதலோடு இதை எடுத்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஆஜராகிறீங்க. கேட்போம் திரு கோவை செல்வராஜ், தேவையில்லாமல் இல்லை திமுக ஆஜராகுதோ. பிரதமர் பேசினது ஹைதராபாத்தை பற்றி, அங்கே வந்து மெட்ரோவில் ஆட்கள் எண்ணிக்கை குறையுது. ஆனால் தமிழ்நாட்டில் நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. மெட்ரோவில் ஆட்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது, எல்லாருமே பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. மகளிருக்கான பேருந்துலையும் பயணம் அதிகரிக்கிறது. ஏன் தேவையில்லாமல் நீங்கள் ஆஜராகிறீங்கன்னு கேட்குறாங்க இங்கே. அதாவது நண்பர் சூர்யா சொன்னார் இல்லையா, ஒரு தனியார் கம்பெனி இல்லை, ஒரு மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே சேர்ந்து செயல்படுவது மக்களுக்கான அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் எஜமானர்கள் இதுக்கு. அதில் வந்து மகளிர் வந்து இன்றைக்கு வந்து இலவச பஸ் பயணம் போகிறாங்கனாக்கா தமிழ்நாட்டில் வந்து 460 கோடி பயணம் பண்ணியிருக்காங்க. அதே தெலுங்கானாவில் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் பண்ணுறாங்க, டெல்லியில் பண்ணுறாங்க, எல்லா மாநிலத்திலும் தான் பண்ணுறாங்க. அதாவது அந்த பெண்கள் வந்து 50% பெண்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலைங்கிற ஒரே காரணத்தில் நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தலையும் இவங்களுக்கு ஓட்டு போடலைங்கிறது உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து தாங்க முடியாமல் பெண்கள் மேலே இவ்வளோ கோப்படுறார். பாரத மாதாவுக்கு ஜேன்னு கோஷம் போடுறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு, அந்த சகோதரிகள், அந்த தாய்மார்களுக்கு விரோதமாக பேசுகிறாருன்னா இவர் எப்படி பிரதமராக இந்தியாவுக்கு வர முடியும்னு மக்கள் கேட்குறாங்க. நான் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த மக்களே கேட்குறாங்க. எங்க ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி நம்ம ஒரு முடிவு இல்லை சார், அது தெரியும் சார், தேர்தல் ரிசல்ட்ல சார் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுட்டு தான் பாவம் அவர் வந்து அப்படியே பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், நீங்க இவ்வளவு சொல்றீங்களே மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஒரே நிமிஷம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 10 வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, எல்லா இடத்துலையும் மெட்ரோ ரயிலை போய் திறந்து வச்சிங்களே, பஸ்ஸுகளையும் புதுமையான ஒரு ஏதோ பொல்யூஷன் இல்லாத பஸ்ஸுன்னு திறந்து விட்டீங்களே, எல்லாத்தையும் திறந்து விடும்போது இதெல்லாம் பார்த்தீங்களா? அப்போ ரயிலில் சார் இன்றைக்கு வந்து அவர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு, விடாமல் இருக்க முடியாது. 2019 3,28,00,000 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த கொரோனா நேரத்திலையும் கூட 2020 1,18,00,000 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. 2021 2,53,00,000 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க ரயிலில். 2020 6,09,00,000 பேர் மெட்ரோவில் பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 9,11,00,000 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த இலவச பெண்களுக்கு விடியல் பஸ் போட்டதுனால எந்த இடத்துல குறையான காரணம், பெண்கள் வந்து ரயிலில் விட்டு இறங்கி பஸ் ஏறி தான் போயாகணும். எந்த ஊருக்கு பஸ் போகிற இடத்துல பூரா ரயில், மெட்ரோ ரயில் போக முடியாது. இதெல்லாம் புரியாமல் ஒட்டுமொத்தமாக பெண்கள் மீது இருக்கிற வெறுப்பு உணர்ச்சினால அந்த தாக்கத்தை வெளியேற்றுறாரு பிரதமர். நான் என்ன கேட்குறேன், இவர் இவ்வளவு சொல்கிறார் இல்லையா, டாடா கம்பெனியாக வரட்டும், எல்என்டி கம்பெனியாக வரட்டும், யார் வேணால் வரட்டும் சார், மக்களுக்காக தான் சார் அரசாங்கம் இருக்குது. பெண்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இவங்க போட்ட நிதி குழுவே என்ன சொல்லுது, டெல்லியில் பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்ததுனால 800 ரூபா மாதம் மீதமாக இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பொருளாதார வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது யார் போட்டது? இவங்க பிரதமர் போட்ட குழு தான். அதனால் பிரதமருடைய பிரச்சனை என்னன்னாக்கா, பிரிவினைவாதியாக பேசுகிறார். உத்தரப்பிரதேசம் பற்றி இவர் சொன்னார். உத்தரப்பிரதேசம் என்ன நடக்குது இன்னைக்கு வந்து, எவ்வளோ அங்கே கொலை நடந்திருக்கு, எவ்வளவு தாழ்த்தப்பட்ட மக்களை கொலை பண்ணியிருக்காங்க. 5 ஆண்டுகள் உத்தரப்பிரதேசத்தில் அந்த இருக்கார், அவர் முதலமைச்சருடைய பேரை சொல்ல நான் விரும்பல, ஏன்னா அவர் மக்கள் விரோதமாக செயல்படுறவர். அந்த ஆட்சியில் என்ன நடந்தது, 13,000 இளைஞர்கள் கொலை பண்ணியிருக்காங்க சார். நான் பட்டியல் கொடுக்குறேன், காவல் நிலையங்கள் சொன்ன கணக்கு அது. அத்தனை பேர் இந்தியாவிலேயே அதிகமாக தாழ்த்தப்பட்ட பெண்கள் கற்பு சூறையாடப்பட்டது உத்தரப்பிரதேசம். அங்க இளைஞர்கள் கொண்டது அவங்க தான். இவங்க சொல்றாங்கல்ல கோயிலை பத்தி, பாபர் மசூதி இடிச்சது யாரு, யார் இடிச்சாங்க, நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்ப ராமர் ஒண்ணு யார் இவங்களுக்கு சொந்தம் இல்ல, ராமர் வந்து பொதுவான சொத்து, எல்லா மக்களுக்கும் சொந்தம். அது மோடி அவர்களுக்கோ பிஜேபிக்கோ சொந்தம் இல்ல. எந்த ராமர் கோயிலும் யாரும் இடிக்க மாட்டாங்க. ராமர் கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். இவங்க வந்து போற மாதிரி நடிக்கிறாங்க. நாங்க மனசாட்சியோட ராமரை வேண்டுறோம். அதனால ராமர் வந்து இவங்களுக்கு சொந்தம் இல்ல. ராமர் கோயில் யாரும் இடிக்க மாட்டாங்க, இவங்க தான் இடிச்சாங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து நான் எந்த விரோதம் பண்ணல, அவங்கள பத்தி பேசவில்லைன்னு பிரதமர் சொன்னாரு. அப்படி பேசியிருந்தா பொது வாழ்க்கைக்கே தகுதி இல்லைன்னு சொன்னார். நான் கேட்கிறேன், அந்த ராமர் கோயில் இடிச்சது கட்டுறதுக்கு முன்னாடி அதை யார் இடிச்சாங்க? அங்க போய்
இந்த பாபர் மசூதியை எந்த கட்சி இடிச்சது? 1984 2 MP ஜெயிச்சதுமே இவங்க போட்டாங்க ஒரு மந்திரம், ஊருக்கு 2 செங்கல்ல கொடுத்து ராமர் கோவில் கட்டுவோம் எடுத்துட்டு போனாங்க. கட்டினாங்களா? சரி, கேட்போம். எல்லா மக்களை ஏமாத்துறாங்க சார். தேர்தல் வரும்போது இந்த மாதிரி நடிப்பாங்க சார். நான் ரவிச்சந்திரன் அவர்கள் பெண்கள் வந்து பெண்கள் ஓட்டு போடல, அதனால மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்கறத பிரதமர் மறைமுகமா எதிர்க்கிறாரு. மகளிர் ஓட்டு பாஜகவுக்கு விழலன்னு பாக்குறாரு. பெண்கள் ஓட்டு போடலைன்னு இவர் எங்கே போய் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஏதாவது ரகசியமாக எக்ஸிட் போல் நடத்திட்டு அதை வெளியில் சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு தான் ஆபத்து. இல்லை 400 தொகுதி ஜெயிக்கணும்னு சொன்னார மோடி, என்ன நான் ஒருவா ரகசியமாக கண்டுபிடிச்சாரா? நாளும் நமதே 40 நமதேன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னார். அவர் ஏதாவது ரகசியமாக கண்டுபிடிச்சாரா? அரசியலுக்கு வந்தா அதைத்தான் பண்ணி ஆகணும். செங்கலை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றதுங்கிறது வந்து பிஜேபியோடைய வேலை இல்லை. ராமர் கோயிலை கட்டணம்னு சொன்னால் அங்கே எப்படி கட்டணமோ அப்படி தான் கட்டணம்ங்கிறதுக்காக தான் அது நடந்தது. அந்த இடத்துல நீதிமன்ற தீர்ப்புக்காக வெயிட் பண்ணது தான் நியாயமான ஒரு ஜனநாயகம். அதை தான் அவங்க பண்ணாங்க. 4 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாருமே ராமரை கும்பிட்டவங்க தான். அந்த விதத்தில் யாரும் வந்து பிரித்து பேசணுங்கிற அவசியம் ராமர் விஷயத்தில் இல்லை. அடிப்படை என்னென்னா, இந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை திமுகவிலிருந்து பயன்படுத்துவது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தனக்கு மேலே இருக்கிறவங்கள, தன்னை விட உயர்ந்து இருக்கின்றவங்கள, தன்னை விட நிலை பறந்து கொண்டு இருக்கின்றவர்களை இழிவுபடுத்துறதுங்கிறது வந்து காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு வேலை. உதாரணத்துக்கு காமராஜ் ஐயா ரொம்ப நேர்மையாக இருக்காருன்னு உடனே அவரை பற்றிய வந்த விமர்சனங்கள் உங்களுக்கு தெரியும். ஜாதி இல்லைங்க, ஜாதியில் என்னங்க உயர்வு? நானும் நீங்களும் என்ன அதை விளக்கு ஒரே வரியில் சொல்லிடுவேன். நானும் நீங்களும் இன்னாரா பிறக்கணும்னு சொல்லி நினச்சி தவம் இருந்தெல்லாம் ஒன்றும் பிறக்கல. நான் இப்படி பிறந்தேன், நீங்கள் அப்படி பிறந்தீங்க, அதில் என்ன உயர்வு இருந்திருக்கு? ஆனால் நான் போய் படித்தேன், 90 மார்க் வாங்கினேன்னா அது உயர்வு. நான் படிக்கவே இல்லை, சும்மா உட்காந்துருந்தேன்னா அது வேற விதமான உயர்வு. நான் பேசுறது நேர்மை. காமராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னும் போது உடனே ஏழை பங்காளன் வீட்டை பாருன்னு காட்டினதுலேருந்து ராஜாஜி அவர்களை மூதறிஞர்னு இவங்களே கூப்பிட்டுட்டு வேற ஒரு பிரச்சனை வரும்போது அவரை ஏளனம் செய்ததிலிருந்து வரலாறு போனா எல்லாம் வரலாறு இல்ல. கரண்ட் பாலிடிக்ஸ் வந்து எனக்கு என்ன தெரியுமா, திமுக இந்த பிரச்சாரம் டிஃபரெண்டா இருக்கே. இல்ல பிரதமருடைய பத்தி பேசுறாரு. பிரதமருடைய ஒரு மேடையில் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு அறிவிப்புக்கும் ஒரு தகவலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைதராபாத்தில் இந்த மாதிரி மெட்ரோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஹைதராபாடை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியும்னா, இங்கே எல்பி நகர்லேருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த இதனுடைய மையப்பகுதி வரைக்கும் போட்டு வச்சுட்டு இன்னும் திறக்காமல் இருக்காங்க. ஒரு பகுதி மட்டும்தான் அந்த மெட்ரோ அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் ஒரு தகவலாக கொடுத்துருக்கார். அந்த தகவலை கொடுத்ததை வச்சுக்கிட்டு அவர் பெண்களுக்கு எதிராக பேசுகிறாரு. எல்என்டிங்கிற ஏதோ பிரைவேட் நிறுவனமா? அது எல்என்டிங்கிறது இந்தியா பூரா சாலைகளை கொண்டு வந்துட்டு இருக்கிற காலங்காலமாக கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். பேசுகிறவர் பிரதமர். நான் சொன்னேன், இப்போ 4 மாநிலங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, வெளிப்படையாக தெரிந்து. இன்னும் சொன்னால் இன்னும் சில மாநிலங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம்ன்றது உறுதி கொடுக்குறாங்க. ஆனால் பிரதமர் இலவசம் வேணாம் அப்படின்றது எதிர்க்கிறாரு. ஆனால் ஒரு தீவிர பயனடைந்த ஒரு திட்டத்தை எதிர்க்கப்போ இன்னும் கவனமாக இருந்திருக்கணும். இல்லை மகளிருக்கு இப்போ பஸ்ஸில் வந்து இலவச பயணம் அப்படிங்கிறது வந்து நாட்டுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாமல், ஒரு பஸ்ஸில் 4 பேர் போனாலும் 400 பேர் போனாலும் ஒரே செலவு தான். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இலவசமாக கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் 5000 கோடி நஷ்டம் பஸ்ஸு பேருந்துல. ரயில்வேல வந்து மொத்த இந்தியாவுக்கு 2000 கோடி தான் இலவசமா கொடுத்ததால இன்னும் கூடுதல் இழப்பு. இல்ல இழப்பு வரவே வராது. இன்னும் கூடுதல் இழப்பு சார் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்த வருமானம் இழப்புங்கிறது யாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் பல்லவன் போக்குவரத்து கழகமாக இருந்ததுலேருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மா அதை பற்றி பல விதம் சொல்லியிருக்காங்க. எத்தனை டிக்கெட் விற்கப்படுகிறது, எப்படி கணக்கு காட்டப்படுகிறதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் வேற விதமான அரசியல். அடிப்படையில் அவர் ஒரு தகவலாக கொடுத்தாரு. தகவல் என்ன கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி காரணத்துக்காக இங்கேருந்து அவங்க வெளில போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தகவல். அதில் எந்த தப்பு இருக்குது? அதே டிக்ளரேஷனாக கொடுத்திருந்தால், அறிவிப்பாக கொடுத்திருந்தால், அல்லது அதை வந்து ஒரு பிரகடனமாக கொடுத்திருந்தால் அது வந்து தப்பு. ஒரு பாசிங் இல்ல உள்நோக்கமே இல்லை. அதாவது வந்து அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்களே பேசுறீங்க, சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை மெட்ரோக்கு வந்து இன்னும் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறீங்க. அப்போ ஒரு பிரதமர் என்ன சொல்வார்? ஐயா, நாட்டில் 28 மாநிலம் இருக்கு, எல்லா இடத்துலையும் தலைநகரம் இருக்கு, அங்கெல்லாம் மெட்ரோ வந்தாகணும், ஒரே இடத்துக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெறும் ட்ரெயின்லேயே போகலாம், பஸ்ஸில் போக வேண்டிய அவசியமே இல்லாமல் ட்ரெயின்லேயே போகலாங்கிற அளவுக்கு வசதி இருக்கு, மற்ற இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லத்தான் செய்வார். அதை வைத்து இல்லை தமிழ்நாடை வஞ்சிக்கிறது அப்படின்னு பேசுனீங்கன்னா அது தவறான ஒரு விஷயம். இப்போ பாஜக ஆள்ற மாநிலத்தில் எத்தனை மாநிலத்தில் மகளிர் இலவச பேருந்து பயணம் இருக்கு? இங்க பாருங்க, பஞ்சாப்ல
பஞ்சாப்ல தொடங்கினதுக்கு பிறகு தமிழ்நாடு, டெல்லி, கர்நாடகால காங்கிரஸ் ஆளாத மாநிலங்கள். இல்ல அந்த கிரெடிட் எல்லாம் கேக்குறாங்க சார். இல்ல அந்த கிரெடிட் எல்லாம் நீங்க இந்தியா கூட்டணிக்கே கொடுத்துருங்க. பஞ்சாப்ல தொடங்கினாங்க, டெல்லியில கொண்டு வந்தாங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்தது. அது எங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஐயாவும் அதை தொடங்கினார். அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இந்தி கூட்டணிக்கே கொடுத்துடலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. அது நல்ல விஷயம் தான், அதை நான் ஏற்கனவே மறுக்கவே இல்லை. இவர் கொடுத்ததும் ஒரு தகவல் தாங்கிறது தான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப முக்கியமா நீங்க பேசணும்னா ஒரு தகவல் தான் சொல்றேன். எல்லா இடத்துலையும் ஒரு முஸ்லீம் உள்ளே கொண்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் நீங்க வந்து வாக்குக்கான அரசியலாகவே பேசணும்னு போனீங்கன்னா ஒரு மனுஷனால வாயை திறந்து எதையுமே பேச முடியாது. கேட்போம். அந்த கேள்வி இருக்கு திரு வன்னியரசு அவர்கள்ட்ட. பிரதமர் எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு இந்தியா கூட்டணி தீர்மானிக்குதா? எதை பேசினாலும் பிரதமர் வந்து பிரதமருடைய பேச்சு அடுத்த நாள் விவாதிப்பது, அடுத்த நாள் சர்ச்சையாக்குவது அப்படின்னு இந்தியா கூட்டணி வந்து எதிர் ரியாக்ஷன் கொடுத்து இதுல ஒரு லைம்லைட் எடுக்கிறாங்களா? அதனால தான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, தவறாக பேசுகிறீங்க, வாங்க விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் விவாதத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. நேரடியாக விவாதத்துக்கு வராமல் இல்லை, இன்னைக்கு பிரதமர் பேசுறதுக்கு நாளைக்கு ராகுல் பதில் கொடுக்குறாரு, உடனே அது விவாதம் இல்லை. நீங்கள் கேளுங்க, அவர் பேசுகிறது அவரே மறுக்கிறாரு. இஸ்லாமியர்கள் குறித்து அவர் பேசும்போது பிள்ளைகள் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்னதை இன்னொரு தொலைக்காட்சி விவாதத்தில், இன்னொரு தொலைக்காட்சி பேட்டியில் வந்து அது நான் அப்படி வந்து நான் அந்த கன்னடத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அவரே தான் மறுக்கிறாரு. இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் தொடர்பான அவர் சொன்ன கருத்து, ஒரு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் அவர் எங்கே பேசினாலும் எங்கெங்கெல்லாம் வந்து இலவசம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அதுக்கு வந்து பொருந்தும், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 2ஆம் கட்ட இந்த மெட்ரோ ட்ரெயினுடைய விரிவாக்கத்துக்கு நீங்கள் ஒரு பைசா கொடுக்கல அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து விரிவாக வந்து முதல்வர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அறிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, மொத்தம் நீங்கள் வந்து 2021 2022 போட்ட பட்ஜெட்டில் மொத்தம் வந்து 2ஆம் கட்ட இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான விரிவாக்கத்துக்கு 63,246 கோடி ரூபா ஒதுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிங்க. மாதவரத்துலேருந்து சிறுசேரி சிப்காட்டு பூங்கா, ஐடி பூங்காவுக்கு 45.8 கிலோமீட்ரு, கலங்கரை விளக்கத்திலேருந்து பூந்தமல்லி பைபாஸ்க்கு 26.1 கிலோமீட்ரு, மாதவரத்திலேருந்து சோழிங்கநல்லூருக்கு 47 கிலோமீட்ரு, மொத்தம் வந்து 118.9 கிலோமீட்டருக்கு நீங்கள் 63,246 கோடி ரூபா கொடுக்கல அப்படின்ற ஒதுக்கணும். அதை நீங்கள் கொடுக்கல. நீங்கள் இப்படி சொன்னதுனால இது பல முறை கடிதம் எழுதுகிறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களோ மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு போன்றவர்களோ விரிவாக கடிதம் எழுதுகிறாங்க. நீங்கள் அறிவித்த அறிவிப்பு நீங்கள் கொடுங்க, நீங்கள் 2ஆம் கட்டத்துக்கு நீங்கள் நீங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி அறிவிச்சிங்க, கொடுங்க. நீங்கள் நாக்பூருக்கு வந்து 5,976 கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பெங்களூருக்கு 14,788 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, கொச்சிக்கு வந்து 1,957 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, சென்னைக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய இந்த தொகையை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. உண்மையாகவே வந்து எல்லா மக்களும் என்னுடைய மக்கள்னு சொல்கிறாரு, எல்லாரும் என்னுடைய குழந்தைகள்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து இந்த இவங்களுக்கு நீங்கள் அறிவித்த அறிவிப்பை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது முரண்பாடா, அது பொய்யா? அப்போ இவரே போய் சொல்கிறாரு. இவங்க வந்தால் பாபர் மசூதி இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது, இது ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முரண்பாடு. ராமர் கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதியை இடிச்சிட்டு அதை சட்டப்பூர்வமாக வந்து சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய முரண்பாடு. எங்காவது காங்கிரஸ் எங்காவது ஒரு கோயில் இடிச்சிருக்கா? இல்லை சாமி கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்கிற எங்களை போன்றவர்கள் எங்காவது கோயிலை இடிச்சிருக்கிறாங்களா? ஆனால் கடவுள் பேரை சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் இடிச்சிருக்கிறாங்க. அப்போ இடிக்கிற கலாச்சாரம் யாருக்கு வந்தது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ இன்னைக்கு ராமர் கோயில் கட்டினதுல உடன்படுறாங்களா? ஏங்க நாங்கள் மாற்று கருத்து கொண்டு தான் இருக்காங்க. திரும்ப ராமர் மேலேயே எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. ராமன் ஒரு அயோக்கியன்னு சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். எங்களுடைய கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறோங்க. நாங்கள் வந்து யாரையும் கொச்சைப்படுத்தலை. ராமர் பக்தர்களுக்கா ராமர் துரோகிகளுக்கான்னு சொல்லி அவர் வந்து இந்த விவாதத்தில் நான் சொல்கிறார், அவர் விவாதத்தில் சொல்கிறார், அவர் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. எங்க ஊபியில் எதுக்காக சொல்கிறார்? இருங்க நான் சொல்கிறேன், இருங்க நான் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறாரு, நான் சொல்லி முடிக்கிறேங்க. நான் அவர் என்ன சொல்கிறார், எதுக்காக சொல்கிறாருன்னா, அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் கிருஷ்ணரை வணங்குறவங்க. அதில் இருக்கிற நுட்பத்தை சொல்கிறேன். கிருஷ்ணரை வணங்குறவங்க இங்கே உத்தரப்பிரதேசத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை, பீகாரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் கொண்டு வரும் பொழுது இது ராமர் எடுபடாது அப்படிங்கிறதுக்காக ராமர் வெர்சஸ் ராமர் துரோகிகள் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இது வந்து முழுக்க வளர்ச்சியின் அடிப்படையில் பேசுறதில்ல, தோல்வி பயத்தில், தோல்வி பதட்டத்தில் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் கோவை செல்வராஜ் சொல்கிறாரு, உத்தரப்பிரதேசத்தில் தலித்துகள் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா மிக முக்கியமாக ஹத்ராஸில் நடந்த படுகொலை தான் அவர் சொல்கிறார். ஹத்ராஸில் வந்து மனிஷா வால்மீகிங்கிற ஒரு 19 வயசு மாணவிங்க அவ்வளவு பாலியல் வன்முணர்வு செஞ்சு படுகொலை செய்கிறாங்க. குறிப்பாக என்னென்னா யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு,
தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, செய்வாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு சமுதாய ரீதியாக பேசுகிறாரு. இருங்க, சமுதாய ரீதியாக இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, இது அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து அந்த வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலித்துகள் அவர்களுடைய பாத பூஜை பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாரு. எங்காவது ஒரு இடத்துல அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் நின்றுருக்காரா? இவர் தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்துருக்காரா? ஆறுதல் சொல்லியிருக்காங்களா? அங்கே போனது யாரு? ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அடிச்சு தூக்கி எறிகிறாங்க, தூக்கி போடுறாங்க, கத்ராஸ்குள்ளே போகக்கூடாதுன்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தலித்துகளுக்கு எதிராக, தலித் இந்துக்களுக்கு எதிராக பேசுகின்ற கட்சி, செயல்படுற கட்சி பாஜக. அதே போல ஓபிசி இந்துக்களுக்கு எதிராக பேசுகிற கட்சி பாஜக. நீங்கள் வந்து ராமர் பேரை சொல்றதுனால வந்து உடனே ஓட்டு வந்துடும் சொன்னா நீங்க எதற்காக வந்து நீங்க ராமர் கோயில் இடிச்சிருவாங்கன்னு ஒரு பதட்டத்தை சொல்றீங்க? சூர்யா, இங்க ராமர் கோயில் கட்டியாச்சு. கட்டினதுக்கு காரணம் நீதிமன்ற தீர்ப்பு, அதை செயல்படுத்துறது ட்ரஸ்ட், கூட இருந்தது பாஜக அப்படின்னு கிளைம் எடுக்கிறத தாண்டி ராமர் கோவிலை இடிச்சிருவாங்கன்னு ஒரு பதற்றத்தை ஏன் கிளப்புறீங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டு விஷயம் அண்ணனுக்கு கவுண்டர். ராகுல் காந்தி அவர்கள் வந்து விவாதத்துக்கு கூப்பிட்டு பிரதமர் வரலன்னு சொன்னார். அவர் வந்து பிரதமர் வேட்பாளர். ராகுல் காந்தி வந்து நீங்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கல. அதுக்காக நாங்க என்ன சொல்லியிருக்கோம்? எல்லா இடங்களிலுமே ராகுல குறிப்பிட்டு தானே பேசுறாரு, அதனால ராகுல பத்தி பேசுறாங்க, ராகுல் வாத்துவாங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், அவர் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி கேண்டிடேட், அவ்வளவுதான். இப்போ ரேபரேரியில் தினேஷ் பிரதாப் சிங்னு எங்கள் கட்சி வேட்பாளர் நிற்கிறாரு. அவர் விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. முதல்ல ராகுல் காந்தி அவர்கிட்ட வந்து விவாதத்தை முடிச்சுட்டு அப்புறம் மற்றதை பார்க்கலாம். முதல் விஷயம். இரண்டாவது, எப்போ பார்த்தாலும் யூபியில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்கள் மேலேயே ரொம்ப அக்கறை கொள்ளக்கூடிய விசிகா கட்சி தமிழகத்தில் நடக்கக்கூடிய வேங்க வயல் சம்பவம் ஆகட்டும், அதுக்கு ஒரு தடவையாச்சும் போய் பார்த்தாங்கன்னா கேட்டிங்கன்னா கிடையாது. இரண்டாவது, நம்மளுடைய பல்லாவரம் திமுக எம்எல்ஏ வந்து ஒரு பட்டியலின சிறுமி அவங்க வீட்டில் வந்து வேலைக்கு வைத்து கொடுமைப்படுத்தப்பட்டு நேற்று வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ₹1 கூட இழப்பீடு கொடுக்கவில்லை. கொடுமைப்படுத்தியவர்கள் ஜாமீனில் வெளியே போயிட்டாங்க. அதனால இங்கே நடக்கக்கூடிய பட்டியலின வழக்கு நடந்துட்டு இருக்கு. உடனே ஜாமீனில் வந்தாச்சு. ₹1 கூட இழப்பீடு இது வரைக்கும் சார். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் கைது செய்யப்பட்டாங்க. இங்கே போய் ஒளிஞ்சிட்டு விசிகா போன்ற கட்சிகள் வாயை திறக்காம பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்கள் போராட்டம் செய்து அதுக்கப்புறமா தான் கைது செய்யப்பட்டது. அப்போ இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு ஒண்ணுக்காச்சும் விசிகா அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்காங்களா? விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்து குரல் கொடுத்தாங்களா கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இங்கே கூட்டணி கட்சி இருக்கு. ஆனால் யூபியில் பாஜக இருக்கிறதுனால எந்த சம்பவமா இருந்தாலும் உடனே முந்திக்கிட்டு குரல் கொடுப்பதனால முதல்ல இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு குரல் கொடுங்க. முதல் விஷயம். இரண்டாவது, ராமர் கோயில் விஷயத்தை பத்தி பேசுறதுன்னா நான் இதற்கு முன்னாடியே இதே அரங்கில் சொல்லியிருக்கேன். காங்கிரசினுடைய மீடியா செல்லினுடைய தேசிய தலைவராக இருந்த ராதிகா கேரா அப்படின்றவங்க, மீடியா செல்லினுடைய தேசிய தலைவர், அவங்க வந்து ராமர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால காங்கிரஸ் அலுவலகத்தில் உள்ளே வைத்து பூட்டப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளார். அவங்க வெளியே வந்து இன்னைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தஞ்சம் கேட்டிருக்காங்க. அப்போது ராமர் கோயிலில் சாமி கும்பிடுறவங்கள காங்கிரஸ் கட்சி இப்படி கொடுமைப்படுத்துச்சுன்னா நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்ற முகாந்தரத்தோட அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுதான் இல்லை. இப்போ ராமர் கோயிலுக்கு வந்து ஒரு 50 கோடி பேர் போகிறாங்கன்னா 50 கோடி பேர் காங்கிரஸ் கொடுமை பண்ணிடுவான். இல்ல அது நடந்த சம்பவம் பாருங்க. நீங்க சரி ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்புறம் எதுக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது? அப்ப ராமர் கோயில் வரவேற்கிறீங்களா இல்லையா? அது விட்டுருங்க, இது வந்து ஆஃப் சப்ஜெக்ட். இப்போ செல்வராஜன் வந்து இங்க வந்து மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழகத்தில் இன்று போக்குவரத்து கழகங்களுடைய நிலைமை என்ன? அவர் சொன்ன மாதிரி 4698 கோடி ரூபாய் வருஷம் இழப்பு சந்திச்சுட்டு இருக்கு போக்குவரத்து கழகங்கள். அதை முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணீங்க? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பேருந்துகள்னால மட்டும் 1601 கொலைகள் நடந்திருக்குது. ஏனென்றால் பேருந்து செயலில் பேருந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்ற திமுக ஆட்சிக்கு முன்னாடி அது விபத்து தான். அதுக்கு என்ன காரணம்னு ஒரு வாரப்பத்திரிகையில மிக தெளிவா ஆய்வு செஞ்சு போட்டிருக்காங்க. இதற்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ஒரு அரசு பேருந்து நீங்க வாங்கினீங்கன்னா 3 வருஷம் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடலான்னு லிமிட் இருந்தது. இன்னைக்கு அது 9 வருஷம் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு இலக்க மாத்தினதுனால இன்னைக்கு பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது 20,260. இந்த 20,260 பேருந்துல இந்த 9 வருஷம் 12 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி 10,582 பேருந்துகள், அதாவது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய பேருந்துகள்ல 10,582 பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள். இதே திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 வருஷம் 7 லட்சம் கிலோமீட்டர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 80% பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள். இந்த காலாவதியான பேருந்துகளை நீங்க ஏற்கனவே
இல்ல இவங்க வந்த உடனே இவங்க தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்தாங்க, நாங்க எல்லாத்தையுமே மாத்திடுவோம் எல்லாத்தையுமே பண்ணிடுவோம்னு சொன்னாங்களே. 3 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, இது வரைக்கும் ஒரு பேருந்தையாச்சும் வாங்கியிருக்கீங்களா? எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பாயிண்ட் குறிப்பிடுறாரு, நீங்க ஆட்சிக்கு வந்து 6000 பேருந்துகளை அந்த ஃபிளீட்ல இருந்து எடுத்ததுதான் நீங்க செஞ்ச சாதனை. அப்போ மகளிருக்கு நீங்க இலவச பேருந்து கொடுக்குறீங்கன்னா இந்த பக்கம் என்ன பண்ணுங்க, கரண்ட் பில் ஏத்துறீங்க, பால் பில் ஏத்துறீங்க, வரி ஏத்துறீங்க, எல்லாத்தையும் விலை ஏத்திட்டு பஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிட முடியாது. இந்த கணக்கு மட்டும் இப்போ வேங்கை வயல் பிரச்சனை சம்பந்தமா பேசுறாரு. வேங்கை வயல் வந்து 2022 டிசம்பர் 26ஆம் தேதி வெளியில வருது. 26ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறாங்க. 31ஆம் தேதி புதுக்கோட்டையிலேயே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் இந்த சம்பவத்தை கண்டித்து சாதி வெறியர்களை வந்து கைது செய்ய வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். 31ஆம் தேதி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, தந்தி தொலைக்காட்சியிலே அது வந்து செய்தியாக போட்டிருக்கீங்க. அதுக்கடுத்து ஜனவரியில் 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துகிறோம். எந்த போராட்டம்? வேங்கவேலுக்காக. தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்காக போராடுற சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி வேங்கவேலுக்காக ஒரு போராட்டம் நடத்தலை. ரெண்டாவது தீவெட்டிப்பட்டியில் நீங்கள் வந்து இந்துக்கள் தான் அங்கே இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போகணுன்னு விரும்புகிறாங்க. இன்னொரு இந்துக்கள் வந்து அதை தடுக்கிறாங்க. அப்போ எந்த இந்துக்களுக்காக அவங்க நிற்கிறாங்க? தீவெட்டிப்பட்டி கோயிலுக்குள்ள அவங்க இந்துக்கள் தானே, இவங்களும் இந்துக்கள் தானே, தலித்துகள் இந்துக்கள் தான். நீங்கள் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை இருங்க. மாநில அரசு விடுங்க. மாநில அரசுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் போராடுறோம். எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்களுடைய தலைமையில் போராட சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சதன் அடிப்படையில் நாங்கள் தான் ஒருங்கிணைக்கிறோம், நாங்கள் தான் போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் இந்துக்கள் அரசியலுக்காக பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இந்துக்களுக்காக நீங்க கோயில் போராட்டம் நடத்திருக்கீங்க? ஏதாவது ஒரு இந்துக்களை நீங்க கூப்பிட்டு போறேன்னு சொல்லுங்க. அந்த தலித்துகளுக்கு உள்ள அனுமதிச்சிருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. அவ்வளவு தீண்டாமையை நீங்க அனுமதிக்கிறீங்க. கோவில் விஷயமா நீங்க ஏதாவது பேசணும் பேசாதீங்க. என்ன பண்ணிருக்காங்கங்கறத பத்திரிகை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாஜகவை பத்தி பேசுங்க. போராட்டம் நடத்திருக்கீங்களா? அண்ணாமலை எல்லாத்தையும் பேசுறாரு. கோயிலுக்குள்ள போராட்டம் நடத்திருக்கீங்களா? கோயிலுடைய போராட்டம் நடத்திருக்கீங்களா? இந்துக்களை வந்து இந்துக்கள் பேரால ஏமாத்துறது, தலித்துகளுக்கு எதிராக பேர் பண்றது எல்லாமே பாஜக. நீங்க சொல்லிட்டீங்கன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பதில் சொல்றேன். பதில் நீங்க எங்க போராட்டம் நடத்துறீங்க சொல்லுங்க. மதுரையில வெற்றி பெற போற அஸ்வத்தாமன் அவர்கள் ஏதாவது தெரிஞ்சிட்டு ஏதாவது பேசுங்க. மதுரை ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது 4 எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய பாஜக எல்லாத்துக்கும் பொறுப்பா. இந்த சம்பவம் நடக்காம தடுத்து அது உரிய நடவடிக்கை எடுக்காத மாநில அரசு பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. சரிங்க, போராட்டம் நடத்துங்க. அரசுக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்துங்க. விசிகே கேள்வி எழுப்புறீங்க. நாங்க போராட்டம் என்னன்னா, நாங்க கூட்டணியில் இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நாங்க கூட்டணியில் இருக்கோம். இந்த சம்பவம் நடக்குது, ஹச்ஆர்என்சியில் பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த தீவெட்டிப்பட்டி பிரச்சனைக்காக உள்ள நாங்க போராட்டம் நடத்துறோம். நீங்க எதிரணியில தானே இருக்கீங்க. நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்க. மதுரை பேராசிரியர் சீனிவாசன், அஸ்வத்தாமன் இவங்க எல்லாருமே இந்த கோவில் சம்பந்தமான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க. மத்திய அரசு வரைக்கும் எடுத்துட்டு போய் பத்திரிகை எல்லாம் திரௌபதி அம்மன் கோவில் எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க. மேல்பாதியில நீங்க போயிட்டீங்களா? வந்திருக்காங்க. கூடு போயிருக்கீங்களா? எனக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். சிவாஜி கணேசன் அவர்கள் திருப்பதி கோவிலுக்கு போனாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நீக்குவேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள தொடர்ந்து தீவெட்டிப்பட்டி பத்தி பேசுங்க. எனக்கு ஒரு கருத்து தான் எனக்கு வேணும். பாஜக நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. பாஜக நண்பர் ரவி சார் வந்து நீங்க வந்து தீவெட்டிப்பட்டியில உள்ள அனுப்பியிருக்கீங்களான்னு கேட்டா அதை பத்தி பேச மாட்டாரு. நீங்க மேல்பாதியில அனுப்பியிருக்கீங்களான்னு கேட்டா இன்னைக்கு பூட்டி தான் கிடக்கு, யாருமே உள்ள போக முடியல. நீங்க நாளை கூப்பிட்டு நாங்க வர்றோம் உங்களோட. சரி, ஓகே. ஒரே ஒரு சின்ன கருத்து தான். கண்ணகியுடைய கணவனை மாதவி கடத்திட்டு போனா மாதவியுடைய கணவன் திரும்ப அங்க வந்துட்டான். இப்படிதான் சொல்லணும். இந்து கோவிலை அடித்து விட்டு அதில் மசூதி வந்தது. அந்த மசூதி இல்லாமல் இப்போது ராமர் கோயில் நீதிமன்ற காரணமாக வந்தது. பௌத்த கோயிலை இடிச்சிட்டு இந்து கோயில் கட்டப்பட்டது. அத பேசுங்க. பேசுவோம். மூலத்தை பத்தி பேசுவோம். நம்ம அந்த வரலாறு நாங்க பௌத்தர்கள். நீங்க மாத்தி மாதவியின் கணவனை ஒரு நிமிஷம் வெட்டி கொண்டு விட்டார்கள்னா அப்படி பேச கூடாது. நம்ம இன்னைக்கு ஆய்வு பண்ணல. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. என்ன தெரியுமா கொடுத்தது? பேஸ்மென்ட் அஸ்திவாரமே இந்து கோவில்கள் தான் சொல்லி தான் அடிப்படையில் கொடுத்தது. இல்ல அதுல தான் நம்ம போறோம். இன்னைக்கு ஏன் ராமர் ஜட்ஜ்மென்ட் பத்தி பேசணும். நான் பேசுறேன். திரு கோவை செல்வராஜ்
இன்று அரசு பேருந்துகளுடைய நிலை என்ன? இலவச பேருந்து பயணம் கொடுத்தேன்றீங்க, அதில் எவ்வளோ முரண்கள் இருக்குன்ற கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் சொல்லணும்னா அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கையில் வந்து இலவச பேருந்து பயணத்தையே வந்து ஒரு பக்கம் விமர்சிக்கிறீங்க, ஒரு சிலர் வந்து இலவச பேருந்து பயணத்தை கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. வலது பாக்கெட்டில் எடுத்து இடது பாக்கெட்டில் வைப்பதை இலவசமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அண்ணாமலையுடைய அறிக்கை சொல்லுது. நான் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறேன். அந்த சூரியனும் போய் சொல்லிட்டாங்க நம்ம தம்பி. அதாவது மின்சாரத்துறையில் உதவி திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்து பீஸ் கோயல் இருக்கும்போது அதிமுகவில் மரியாதைக்குரிய தங்கமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது கூப்பிட்டு வற்புறுத்தி கையெழுத்தை வாங்கி 48,000 கோடி ரூபாய் கடனை தமிழ்நாடு மின்சாரத்துறை தலையில் கட்டி விட்டு போட்டு எதுவுமே பீஸ் போன பல்புகளை அந்த ஒரு பல்பு 5 வாட்ஸ் 10 வாட்ஸ் ஒரு 10 லட்சம் பல்பை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அதாவது இவங்க வந்து மின்சாரத்தை வெளிமாநிலத்தில் வாங்குறதுக்கு 18% ஜிஎஸ்டி கட்டணும். கட்டி தான் வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இங்கே கரண்ட் தயாரிக்கிறதுக்கான புதிய திட்டங்களுக்கு எதுவுமே ஒன்றிய அரசு அனுமதி இன்னும் கொடுக்கறதில்ல. இவங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நிலக்கரிய அதானி குரூப்பும் அம்பானி குரூப்பும் 2 பேரும் தான் கப்பலில் நிலக்கரியை கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற கறியை தான் எல்லாரும் வாங்கணும்னு சொல்லி கோல் இந்தியா மூலமாக வாய்மொழி உத்தரவு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மின்சாரத்துறையில மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே, உங்க மந்திரியை டெல்லியில் போய் கேளுங்க, ஏப்பா வந்து கரண்ட் வந்து இலவசமாக கொடுக்கக்கூடாது லெட்டர் அனுப்புற, மின்சார கட்டணத்தை உயர்த்துன்னு சொல்ற, வீட்டுகளுக்கு இலவசம் கொடுக்காத, விவசாயிகளுக்கு கொடுக்காதுன்னு சொல்ற, என்ன காரணம்? மாநில அரசு மக்களுக்கு கொடுக்கறத ஏன் தடுக்கிற? விவசாயிகளுக்கு கொடுக்கறதுல உனக்கு என்ன குறைன்னு கேட்டு போராட சொல்லுங்க. அதை விட்டு போட்டு இங்க வந்து சும்மா வாய் கலகா பேசிட்டு இருக்காரு. இந்த கையில வாங்கி அந்த கையில கொடுக்கறதுன்னா தமிழ்நாட்டில் அவர் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் 13 நிதி நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 7000 கோடி எல்லாம் மக்களை ஏமாற்றி அதிகமாக வட்டி கொடுக்குறேன்னு போன பணத்தை எடுத்துட்டு வெளிநாட்டு ஓடிட்டாங்க. அவங்களை யாருமே இதுவரைக்கும் அமலாக்கத்துறையும் கைது பண்ணல, அமலாக்கத்துறையும் நடவடிக்கை எடுக்கல, வருமான வரித்துறை அப்படியே எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு முறை அது சம்பந்தமா பிஜேபி ஆபீஸுக்கு போனாங்க, போயிட்டு 2 மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டாங்க. அப்ப நீங்க வந்து என்ன செய்யறீங்க? இப்போ அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு, கெஜ்ரிவால் விஷயத்துல நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எதுவுமே ஆதாரம் இல்லாமல் வழக்குகள் போட்டிருக்கீங்க, அதனால நீங்க வந்து வழக்காடு மன்றத்தில் போய் நீங்க வந்து தீர்ப்பு வாங்கிங்க, உங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஜாமீன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கடுமையான கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க சும்மா அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர் முதலமைச்சரை கைது செய்யறது, யாரை வேணாலும் கைது பண்றது இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்களா? அந்த நிலைமை இந்திய ஆட்சி வரட்டும். நீங்க செஞ்ச தவறுகளுக்கு ஒண்ணு இல்ல சார், டோல் கேட்ல வந்து டபுள் என்ட்ரி போட்டு 10,000 கோடி சார் ஏமாத்தி இருக்காங்க நெடுஞ்சாலைத்துறையில. அது எல்லாருமே வெட்ட வெளிச்சமா வந்து சொல்லுச்சே இல்லையா? செங்கல்பட்டு ஆடிட்டிங்ல என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் மட்டுமே எவ்வளவு 110 கோடி ஒரு டோல்கேட்ல. அதெல்லாம் நீங்க வெளியே சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது ஒண்ணு இல்ல சார், ஏழை மக்களுக்கு நீங்க கக்குசு கட்டி கொடுக்குற, அதாவது கழிப்பிடம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இந்தியா பூரா கட்டி கொடுத்த கழிப்பிடம் பூரா 6 மாசத்துக்கு இடிஞ்சு கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து சில கம்பெனிகளுக்கு பூரா ராஜஸ்தான்ல பீகார்ல ரோடு வழியா போயிட்டு இருக்காங்க. இல்ல சார், யாரு தமிழ்நாட்டிலேயே நீங்க கட்டி கொடுக்கிற கக்குசு வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலத்துல வர சொல்லுங்க. அவரை நான் கார்ல கூட்டிட்டு போறேன், எந்த வீட்லயாவது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. இருந்தா நான் பதில் சொல்றது தயாரா இருக்கிறேன். அதெல்லாம் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அரிசிக்கு சார், அரிசி, பருப்பு, கோதுமை, மண்ணெண்ணெய், சமையல் எண்ணெய் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்த மானியத்தை நிறுத்திட்டீங்க. அதனுடைய விளைவு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் மட்டும்தான் ரேஷன் கடை இருக்கு. பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை நம்ம வட மாநிலங்கள் எங்கேயுமே இல்ல, யாருக்கும் கொடுக்கறது இல்ல. சும்மா 5 கிலோ அரிசி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, 5 கிலோ கோதுமை போடுறேன்னு. இதெல்லாம் நடிப்புக்காக போடுறது. கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் கூட இல்லைன்னு சொல்றேன் தைரியமா. பஸ்ஸை பத்தி சொன்னாங்க. இப்போ நான் சொல்றேன் சார், பஸ் விஷயத்துல ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷத்துல 7000 பஸ் வாங்குறதுக்கு பணம் கட்டியாச்சு. அவங்க பாடி கட்டி கொடுக்கறது டீல் ஆயிட்டு இருக்கு. இந்த 1 மாசத்துல இந்த தேர்தல் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2000 பஸ் வரப்போகுது, மறுபடியும் 2000 பஸ் தொடர்ச்சியா வரப்போகுது. இவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மக்கள் இன்னைக்கு வந்து தெளிவா இருக்காங்க. இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்னங்கிறத வருகிற 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். பிரதமர் இப்போது பேசுவது முதல் கட்ட பிரச்சாரம் எப்படி இருந்தது? 2வது கட்ட பிரச்சாரத்தில் ராஜஸ்தான்ல பேசி பிரதமர் பேசியது வெறுப்பு பேச்சுன்னு சர்ச்சையானது.
இன்னைக்கு பிரதமர் பேசுறது வந்து உத்தரப்பிரதேசத்தை தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இழிவுபடுத்துறாங்கன்ற மாதிரி பேசுறதெல்லாம் வந்து இது வந்து வியூகமா இல்லை விபரீதமா? பிரதமர் வந்து தோல்வி பயத்தில் இப்படி பேசுறான்னு பார்க்குறேன். இல்லை, இது எப்படி தோல்வி பயமாகும்? இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து உங்களை இழிவுபடுத்துகிறாங்க, நான் இந்த நாட்டினுடைய பிரதமர், அதை நான் அமைதியாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? நீ அமைதியாக எதுக்கு பார்த்துட்டு இருக்க, கிளம்பி போடுவான். இது எப்படி வந்து தோல்வி பயத்தில் வரும்? நான் வந்து உன்னை இழிவுபடுத்தினவனே நான் ஓட ஓட முடிகிறதா இல்லைங்க, உன்னை இழிவுபடுத்தினவனே நான் ஓட ஓட விரட்டினேன்னு சொன்னால் அப்படியா நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன்னு மக்கள் சொல்லுவான். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, மாநிலத்துக்கு அதிர்வாக பிரிவினை ஏற்படுத்துகிறாருங்கிற கருத்தை சொல்கிறாங்க. பேசும்போதெல்லாம் கர்நாடகாவுக்கு 14 கோடி கொடுத்தீங்க, அதுக்கு 60 கோடி கொடுத்தீங்க, இதுக்கு 70,000 கோடி கொடுத்தீங்கன்னு மாநிலத்துக்கு அளவான கதைகளை இவங்க தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. எதனால் அந்த மெட்ரோவில் அந்த மாதிரி வந்தது? தமிழ்நாட்டில் மெட்ரோங்கிறது தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் 28 மாநிலங்களுக்குள்ளே போகணும், அதுக்கான ஃபண்டை ஒதுக்கிட்டு தான் வர முடியும். இங்கேயே எல்லா எலாபரேஷனையும் பண்ண முடியாது. அதற்காகத்தான் இவங்க வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ன்ற பொறுமையை எடுத்துக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2020 வரைக்கும் ஹைதராபாத்தில் மெட்ரோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் அங்கே வருது, ஒவ்வொரு இடமா அதை கொண்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் மாநில பிரிவினைங்கிறத கர்நாடகாவுக்கும் சொல்கிறீங்க, உத்தரப்பிரதேஷுக்கும் சொல்கிறீங்க, குஜராத்துக்கும் சொல்கிறீங்க, ஒப்பிடுறீங்க. நீங்கள் வேணால் இந்த 5 ஃபேஸ் நடந்தது, 4 ஃபேஸ் நடந்தது, 5வது நடக்க போகிறதுல யோசிச்சு பாருங்கள். முதல்ல மாநிலங்கள், அதாவது இந்த கர்நாடகா, தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல, வஞ்சிக்கிறதுன்னு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அதை சாதி அரசியலாக, அதாவது கேஸ்ட் சென்சஸ் எடுப்பேன்னு கொண்டு போய் அதை மத அரசியலாக மாற்றி அதற்கு பிறகு மொழி அரசியலாக வர்றதுக்குள்ள இப்போ 4 தேர்தல் முடிஞ்சிச்சு. அடுத்த 2 திட்டம் என்ன வச்சிருக்காங்க? எந்த இது எல்லாம் இவங்க இந்தி கூட்டணியில இருந்து ஒவ்வொருத்தரா பண்றது தானே. அதுல ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்ன ஆகி போச்சு, திடீர்னு சுப்ரீம் கோர்ட் கெஜ்ரிவால் ஐயா வெளில விட்ட உடனே அவர் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாறிட்டாரு. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா அவர் மாறிட்டாலும் மோடி ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸை மட்டும்தான் எதிர்த்து பேசுறாரு ஒழிய இவர்களுக்கெல்லாம் ஹீரோ ஆக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் பேசவே இல்லை. ஆனால் இவங்க தான் என்ன பண்றாங்க, முதல்ல மாநில கார்டு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் சாதி கார்டு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் மத கார்டு எடுத்தாங்க. இதுதான் இவங்களுடைய அரசியலாகவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ராஜஸ்தான்ல பேசின அன்னைக்கே அலிகர்ல பேசினாரு. அலிகர்ல பேசும்போது இதே டிவி விவாதத்தில் நான் சொன்னேன், அவர் இதெல்லாம் பேசியிருக்காரு, ஹஜ் பயணத்தை பற்றி பேசியிருக்கிறாரு, இஸ்லாத் நண்பர்களுக்கு என்னென்ன பண்றோங்கிறத பத்தி பேசியிருக்காருன்ற. இன்னைக்கும் நீங்க ஐயா மோடி ஐயா பேசின எந்த விவாதத்தை வேணா எடுத்துக்கோங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிற இடத்துல மட்டும்தான் முசல்மான்கிற வார்த்தையே வரும். மற்ற எல்லா இடத்துலையுமே அவருடைய பேச்சில் எங்கேயுமே மத ரீதியான வார்த்தை வராது. வந்தேரிகள் என்றோ அல்லது ஊடுருவல்காரர்கள் என்றோ அவர் சொன்னதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பங்களாதேஷ்ல இருந்து வந்த 2 கோடி பேர் இந்திரா காந்தி அம்மா சொன்னது 40 வருடத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி மகாராஷ்டிரா, அதே மாதிரி குஜராத்தில் இவர்கள் வந்ததை பற்றி தான் அவர் வந்தேரிகள் அல்லது ஊடுருவல்காரர்கள் பேசினார். மன்மோகன் சிங் இந்த நாட்டின் வளங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னதை ராஜஸ்தான் கூட்டத்தில் இணைச்சு பேசுறாரு. ஏன் தெரியுமா அதையும் இணைச்சு பேசுறாரு? ஏன் தெரியுமா இணைச்சு பேசினாரு? அதுக்கப்புறம் அவர் 2009 மன்மோகன் சிங் இதே வார்த்தையை வலியுறுத்தினார். முதல்ல அது போலி டாக்டரேட்னாங்க, அதுக்கப்புறம் 2009 வீடியோ காட்டணும்னே அமைக்கிட்டாங்க. ஆனால் சல்மான் குர்ஷித் தான் ரொம்ப தெளிவாக சொன்னார், மைனாரிட்டினா என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தான், எங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தான், 85% அவங்க தான், நாங்கள் மைனாரிட்டி என்று சொன்னாலும் அது இஸ்லாத் நண்பர்களுக்கு தான் அப்படின்னு அவர் சொன்ன வீடியோ உங்க முன்னாடி கொடுக்க முடியும். இப்படித்தான் இவங்களுடைய அரசியல் இருந்திருக்கு. பகுத்து பிரித்து பார்த்து, மத ரீதியாக பிரித்து பார்த்து இந்த வெறுப்பு அரசியலை கொண்டு வரதான் இவங்களுடைய வேலையை. 2019 இப்படி இல்லையே சார் பிரச்சாரம். 2019 இந்த மாதிரி பிரதமர் பேசலையே. எதுக்கு ஏங்க ஒரு முதல் 5 வருடம் நான் வந்தா இதெல்லாம் பண்ண போறேன் சூத்ரா வரைக்கும் பேசுறாரு, எருமை மாடுகள் வரைக்கும் பேசுறாரு. ஏங்க இவங்களுடைய கொடுத்துருவாங்கன்னு 50 வருடமா உங்களையும் என்னையும் ஆண்ட காங்கிரஸ் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுது, ஐயோ 50 வருடம் ஆண்டுட்டேன்னா இவங்கெல்லாம் பணக்காரங்க ஆயிட்டாங்களா, இவங்கெல்லாம் ஏழை ஆயிட்டாங்களா, நான் பிரிச்சு கொடுக்க போறேங்குது. இப்போ இந்த மேனிஃபெஸ்டோல 76 வருடங்கள் கழித்து அப்பதான் அதை சுட்டி காட்டுறாரு. அப்ப கூட பத்திரிகையாளர் கேட்கிறாரு, முதல் ஃபேஸ்லயே நீங்க பேசுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க யாரும் பேசல, வாய மூடிட்டு இருந்தீங்க, அதனால நான் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி எடுத்து உங்க முன்னாடி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. 76 வருடங்களுக்கு கழிச்சு நீங்க ரீடிஸ்ட்ரிபோ கருணாநிதி ஐயா ஒரு டிவி கொடுக்குறாருன்னா ஒரு முறை தான் ஒரு வீட்டுக்கு கொடுக்க போறாரு, 10 முறையா கொடுக்க போறாரு இல்ல. இவங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் எத்தனை வாட்டி பண்ணுவாங்க? எத்தனை வாட்டி பண்ணாலும் சுறுசுறுப்பா உழைக்கிறவன் எந்த மதத்தில் இருந்தாலும் நல்லா உழைப்பான், சோம்பேறிகள் எந்த மதத்தில் இருந்தாலும் கீழே தான் இருக்க போறான். நீங்க எப்படி பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? ஒரு அடிப்படை அறிவு வேணுமேங்கிறதுக்காக அவர் எடுத்து சொன்னார். அதை உடனே முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இன்டர்வியூலே சொன்னாரு, ஏழை உங்களுக்கு தத்துவமே இருக்கு, உலக தத்துவமே இருக்கு, வறுமை இருக்கிற இடத்துல குழந்தை பிறப்புங்கிறது இருக்கும். அவர் ஏழை இந்தியர்களை பற்றி தான் சொன்னேன்னு தெளிவா சொல்றாரு. அதுக்கு மீறி இல்ல முஸ்லீம் தான் பேசினாருன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? மதவாத அரசியல், மாநில ரீதியான பிரிவினை, இன்னும் சொல்லணும்னா
சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் முன்னிறுத்துவது இந்தியா கூட்டணி. அவங்க தான் இந்த பிரிவினை அரசியலை பண்ணுறாங்கன்றது. இல்லை, மாநில உரிமைகளை பேச வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டம் தான். 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெள்ளந்தெளிவாக அந்தந்த மாநில உரிமைகள் அதனுடைய வளர்ச்சி மிக முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஒரு கேள்வி என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் கொடுக்கலன்றப்போ அதே டோன் தான். நீங்க ஒடிசாவுடைய முதல்வர் வந்து நவீன் பட்நாயக்கு வெளிப்படையாக கேட்குறாரு, நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி ஒதுக்குறீங்க, ஒடிய மொழிக்கு என்னங்கன்னு கேட்குறாங்க. தமிழ் மொழிக்கு நீங்கள் வந்து ஒதுக்கின நிதி வந்து ஒதுக்கீடு நிதி வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறீங்க? நீங்கள் வெறும் 944 கோடி ரூபா. ஆனால் நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து மொழியினுடைய வளர்ச்சி அரசியலமைப்பு சட்டப்படி அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, பகிரணும் இருக்குல்ல. நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க, எவ்வளோ பேர் நீங்கள் சமஸ்கிருதம் பேசுகிறாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த தமிழ்நாட்டில் வந்து 7 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க, 10 கோடி பேர் நெருங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மொழியினுடைய வளர்ச்சிக்கு என்ன நீங்கள் ஒதுக்கீடு பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்களா. மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறீங்க? நீங்கள் 3700 கோடி ரூபா வந்து நீங்கள் வந்து சவுத்தில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கல, கேட்குறாங்கல்ல. அப்போ நீங்கள் இது அதுக்கான பங்கீடு அந்த நிதி பகிர்வு இருக்குல்ல, நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறது இருக்குல்ல, இது எப்படி பிரிவினைவாதம் ஆகும் கேட்குறேன். பிரிவினைவாதம்னு என்னென்னா, நீங்கள் ஒரு சமூகத்தை ஊடுருவல்காரர்கள்னு சொல்கிறீங்க, குழந்தை பெற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க ஆபத்தானவங்கன்னு சொல்கிறீங்க. இது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தானது? இதை பற்றி இது வந்து ஒரு இந்தியாவுடைய தலைமை அமைச்சர், ஏழைகள் எல்லாரும் ஏழைகள் தான், குழந்தை பெற்றுக்கிறவங்க இந்துக்கள்ல இருக்காங்க அப்படின்னு தானே பிரதமர் இப்போ சொல்றாரு. அதுதாங்க நீங்கள் வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்குறீங்க. ஆடையை வைத்து இவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள்னு சொல்லி எப்போ சொல்கிறாரு? ஹிஜாப் பிரச்சனை வந்து கர்நாடகாவில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் எல்லாருக்குமான தலைமை அமைச்சர் தான். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்கள் ஆடையை வைத்து அடையாளம் கண்டுகொள்ளுங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசுகிறாரு அப்படின்னா, அப்புறம் 2வது மறுநாள் நீங்கள் பேசும்போது நான் அவங்கள பற்றி அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ ஊடுருவல்காரர்கள்னா நீங்கள் வரலாற்று ரீதியாக ஊடுருவல்காரர்களோ பார்ப்பனர்கள் தான் ஊடுருவல்காரர்கள். நீங்கள் வரலாற்று ரீதியாக பேசணும். இன்னொரு சமூகத்தை நீங்கள் ஊடுருவல்காரர்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்க பேசலாம், ஒரு சமூகத்தை சொல்ற மாதிரி அவங்க இன்னொரு சமூகத்தை சொல்லுவாங்க. நான் பங்களாதேஷ் சொல்றேன், பாகிஸ்தான்ல தவிர நீங்க இந்தியாவுல நான் இந்தியனை சொல்லவே இல்லையே. அப்ப நீங்க வந்து யாரை சொல்ல வர்றீங்க? நான் இந்தியனை சொல்ல, நான் பங்களாதேஷ்ல இருந்து வந்தா, ஸ்ரீலங்கால இருந்து வந்தா, குஜராத் வழியா வந்தா அவனை தான் நான் சொல்றேன். அதாவது ஒரு சமூகத்தை ஊடுருவல்காரர்கள் நீங்க சொல்லிட்டு அப்புறம் நீங்க இல்லைன்னு சொல்றீங்கன்னா நீங்க எந்த அடிப்படையில் நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்கள் வந்து இப்போ ராமர் சம்மந்தமாக நீங்கள் விவாதிக்கிறீங்க, ராமர் வெர்சஸ் ராமர் துரோகிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து சவுத்தில் இருக்கிறவங்க யாருமே ராமரை பெருசாக வணங்குறதில்ல, நார்த்தில் இருக்கிறவங்க கும்பிட்றாங்க. அப்போ இவங்களாம் ராமர் துரோகிகளா? கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த நாட்டுக்கு துரோகிகளா? இது எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கறதானங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பிரிவினை யார் ஏற்படுத்துறா? பிரிவினை முழுக்க இந்தியாவினுடைய பிரிவினையை பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் தான் உருவாக்குறாங்க. இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக, இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்காக பாராட்டுகின்ற ஒரு கூட்டணிங்கிறது இந்தியா கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து அதை நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒருபோதும் பிளவுவாதத்தை பிரிவினைவாதத்தை கொண்டு வரதில்லை. ஓகே, இறுதி கருத்து, பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, இந்தியா கூட்டணி வெல்லும்ன்றாரு பிரதமர். இந்தியா கூட்டணி வெல்லுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் வந்து அவர் சொல்லிட்டே தான் இருக்காது. நான் சொன்ன மாதிரி இல்லை நான் இந்த சப்ஜெக்டில் பேருந்துகளை பற்றி பேசினேன். 80% பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள்னு பேசினேன். செல்வராஜ் என்ன சொல்கிறாரு, 7000 பேருந்துகள் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோன்றாரு. ஆர்டர் கொடுத்து 3 வருஷமாக ஒரு பேருந்து கூட வரலன்றது அதிசயமாக இருக்குது. இ-பஸ் விடுறோன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு இ-பஸ் கூட வரல. அதனால் இந்த CITU சவுந்தரராஜன் சாரே வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு, போக்குவரத்து கழகம் முழுக்க செயல்பாடற்று கிடக்கிறது, பணிமனைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அரசு பேருந்துகள் ஆக்சிடென்ட் நடக்கிறது பார்க்குறோம், கண்ணாடியை கயிறில் கட்டுறது பார்க்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் தவறாக நடந்துட்டு இருக்கும்போது 46,000 கோடி ரூபாய் இன்னைக்கு நஷ்டம் போக்குவரத்து கழகங்களுக்கு. அதனால பேருந்துகள் வாங்க முடிவதில்லை. அப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம, ஒரு விஷன் இல்லாம இப்படியே கடன்ல கொண்டு போய் எல்லாத்தையும் திவாலாக்குறீங்கன்னா என்ன பண்றது? முதல்ல போக்குவரத்து பேருந்துக்கு சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுங்க. இந்த அமிஞ்சக்கரையில 4 மாசத்துக்கு முன்னாடி மகளிர் இலவச பேருந்துல போயிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த சீட்டு உடஞ்சி ஒரு பெண் அப்படியே தொங்கிட்டே போன வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ போக்குவரத்து
எல்லா மாநிலங்களும் அரசு பேருந்து எல்லா மாநிலங்களும் இந்தியாவுல எல்லா மாநிலங்களுமே மிக மோசமா இருக்குது. நீங்க விபத்து நடக்குது, நீங்க தமிழ்நாட்டை மட்டும் குறி வைக்காதீங்க, எல்லா மாநிலங்களையும் போக்குவரத்து கழகம் வந்து பாதிக்கப்படுது. அப்ப நீங்க அதை சீர்படுத்தணுமா இல்லையா? எல்லா மாநிலங்களும் நீங்க பேசுங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க பேசுறது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? 80% உத்தரப்பிரதேசத்துல இப்ப நடந்துச்சு, விபத்து நடந்துச்சு, நீங்க குஜராத்ல நடந்துச்சு, பீகார்ல நடந்துச்சு, எல்லா இடத்துலயும் நடந்துச்சு, விபத்து நடந்துச்சு இல்லையா? ஏங்க அப்படியே நதியில விழுகலையா? நதியில விழுகலையா நீங்க பேருந்து? ஒரு கேள்வி உத்தரப்பிரதேசம் நடக்கலையா நீங்க? ஒரே ஒரு வரி, போக்குவரத்து தொழிற்சங்கங்களே 80% இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டார் முதலமைச்சர். அதெல்லாம் பகல் கனவுங்க. இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். இறுதி கருத்து கோவை செல்வராஜ் சுருக்கமா. அதாவது இந்த சூர்யா சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, பஸ்ஸுக்குள்ளேயே அசிங்கமா எச்சை துப்பிடுவான், அந்த பாக்க போட்டு துப்பிடுவான், அந்த பஸ்ஸே உட்கார முடியாது, ஓட்ட முடியாது. 5 கிலோமீட்டர் கூட 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் போற பஸ் எல்லாம் சொல்லுங்க. இல்ல இந்த ஒப்பீட வந்து கொச்சைப்படுத்துறது சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பஸ்லயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமா போக்குவரத்து என்ன சொல்லியிருக்கு, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பஸ்ல வந்து பழுது பார்க்க முடியும். புது பஸ் வர்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரே நாள்ல அப்படியே ஒரு பேப்பர் எல்லாம் ஒட்டி இது பஸ் ஒளி யாரும் கொடுக்க மாட்டாங்க. பஸ் தயாரிக்கிறவங்ககிட்ட இவ்வளோ பஸ்ஸுன்னு தயாரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ 7000 பஸ்ஸுக்கு ஆர்டர் கொடுத்த விட 2000 பஸ் ரெடியா இருக்கு. தேர்தலுடைய அந்த தேதி முடிஞ்சதுமே 4ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி முதலமைச்சர் துவக்கி வைக்க போறாரு. பஸ் 200 பஸ் ரெடியா இருக்கு, ஒரு தான் போறாங்க. சூர்யா வந்து அந்த நிகழ்ச்சியில பஸ்ல ஓரமா நின்று கொஞ்சம் பார்த்துட்டு வந்து இங்க பேச சொல்லுங்க. 2வது, மருத்துவத்துறையில இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் உலக சுகாதாரத்துறையே சொல்லியிருக்கு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தா போதும்னு. தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 4 டாக்டர் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 7000 பேருக்கு ஒரு டாக்டர். மத்திய பிரதேசத்தில் 4000 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா? வட மாநிலங்கள்ல இல்ல வட மாநிலங்கள்ல மக்களுக்கு வந்து அங்க பூராம என்ன செய்யறாங்கன்னாக்கா, யாரும் படிக்க வேண்டாம், குலத்தொழில செய்யுங்கன்னு சொல்லி முட்டாளாவே இருக்கட்டும். எப்பவுமே நம்ம தாமரை கோடு போட்டு நினைக்கிறாங்க. எந்த மக்களும் ஏமாற மாட்டாங்க. இந்த தேர்தல் என்ன பேச்சு இதெல்லாம்? இதுதான் வந்து பிரதமர் மோடி சொல்றாரு. பிரதமர் மோடி சொல்றாரு இந்துக்கள் என்றால் திருடன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு கருணாநிதி அவர்கள் அதை சமாளிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பலமுறை சொல்லிட்டோம். சமஸ்கிருதம் ஒதுக்கடன் சொல்லிட்டே இருக்கீங்க. எப்ப சொன்னார் இந்துக்கள் என்றால் திருடனா? கருணாநிதி ஐயாவா 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு கோபம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அது அடங்கவே இல்லை, அப்படியே போயிட்டு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஏகே ஆண்டனி அழகா சொல்றாரு காங்கிரஸ் கிட்ட, ஐயா உன்னோட இந்து வெறுப்பை ஒழிச்சுக்கோ, அது பண்ணாத, அப்படி பண்ணனா நீ கீழே இறங்கிட்டே வருவேங்கிறாரு. அவருடைய பையனும் பிஜேபிக்கு வந்துட்டான். ஆனால் இந்த காங்கிரஸ் அதை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறது. ரொம்ப முக்கியம் இந்த சமஸ்கிருதம். திரும்ப ஒரே ஒரு வரியில சொல்லிடுறேன். 9 யூனிவர்சிட்டியை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் ஐயா. ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் தமிழ்ல வச்சதும் மன்மோகன் சிங் ஐயா. இதுக்கு ஒதுக்கினதை வச்சு இந்திய திருநாட்டிலேயே வரி பணத்தை எல்லாத்தையும் எடுத்து சமஸ்கிருதத்தை கொடுத்தா மாதிரி ஒரு கதையை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. மன்மோகன் சிங் ஐயாவை அனாவசியமா திட்டாதீங்க. இல்லை, இதில் கனவு காணுது இந்தியா கூட்டணி என்ற இல்லை. இந்தியா கூட்டணி இந்த 2024 ஆட்சி அமைக்க போவது உறுதி. பல வழக்குகளில் நீங்கள் வந்து நிறைய முறை சொல்லியாச்சு. அதானி தொடர்பான ஊழல் வழக்காக இருக்கலாம், அல்லது வந்து சொராபுதீன் என்கவுண்டர் வழக்காக இருக்கலாம், இல்லை ஜாஃப்ரியினுடைய கொலை வழக்காக இருக்கலாம். இப்படிப்பட்ட வழக்குகளை மீண்டும் இந்தியா கூட்டணி எடுத்து பிரதமர் மோடி கைது செய்யப்படுவார் என்பது அந்த அச்சத்தில் பிதற்றுகிறார், பயத்தில் ஓடுகிறார். அப்படிங்கிற தவிர வேறு எதுவும் இல்லை. இது நடக்க போகுது. கேளுங்க, இவர் சொல்கிறாரு என்ன தப்பு செஞ்சால் என்னை தூக்கில் போடுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்காக அதை சொல்கிறாரு? இதே வார்த்தையை ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த ஜெர்மனிக்காகத்தான் நான் பாடுபட்டேன், ஜெர்மனிக்காக ஜெர்மனிக்காக நான் பாடுபடுறேன். ஏங்க சொல்றதுக்கு, அதாவது இதை சொல்றதுக்கு அவங்க அச்சமா இருக்கு. ஜெர்மனிக்காகத்தான் நான் பாடுபட்டேன், ஜெர்மனிக்காக என்ன ஒப்படைச்சிட்டேன், நான் ஏதாவது தவறு செஞ்சா என்னை சுட்டுக் கொள்ளுங்கன்னாரு. ஆனா அவரே தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அதே ஃபார்முலா தான் ஒரே ஒரு வரிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கெஜ்ரிவால் ஐயா சொன்னதுதான், எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா என்ன ஜெயில இருந்து வெளில அனுப்பிச்சிருவாங்க. இதை விட நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்த, இந்த அரசு சிஸ்டத்தை கொச்சைப்படுத்த வேற யாராலையும் முடியாது. எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன வெயில்ல வந்துருவேன். ஒரே வரி இல்ல ஒரே வரிதான். இந்த மாதிரி ரவிச்சந்திரன் வந்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் பத்தி பேசுனது வன்மையா கண்டிக்கிற அவர் மன்னிப்பு கேட்கணும். இவர் பார்த்தாரா போய்
டிவியில் எதுக்கு சார் இந்த மாதிரி ஆள் உட்கார வைக்கிறீங்க? இந்துக்கள் என்றால் திருடன் சொல்லையா? ஏய், உனக்கு தெரியுமாயா? சரி, ஓகே. எனக்கு தெரியுமாய்யா? நான் சின்ன பையனா இருந்தேன், ஏன் தெரியாது? ஒரு நிமிஷம், இல்ல, கலைஞரை பத்தி பேசுற போல இல்ல, வச்சுக்காத. ஓகே, ஆதாரத்தோட பேசணும். ஓகே, நம்ம புதிய இந்துக்கள் என்றால் திருடன் அவர் சொல்லலையா? யாராவது நீங்க என்ன காட்டுங்க. ஓகே. ஆதாரம்? என்னோட ஆதாரம்? என்ன ஆதாரம்? நோ, ரைட், ஓகே. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கார். தோல்வி பயம் பிரதமரை வந்து உலுக்குகிறது அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. பொறுத்திருந்து இந்த தேர்தல் முடிவுகள் தான் அதற்கு விடை சொல்ல வேண்டும். பார்க்கலாம். வாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து நீங்கள் தந்தை தொலைக்காட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.